Dum 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 hare. இருங்க பிள்ளை ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 minutes இருங்க. Okay, sir. Evening, sir. Good evening. Good evening, sir. Good evening, sir. Good evening. Wait, ஓகே பிள்ளைகள். நான் இந்த போன கிழமை படித்த பிள்ளைகள் கணனி பயன்படுத்தி பணி செயல்முறைகள்னா ஓகேவா? இதெல்லாம் எழுதிட்டோமா? Yes, sir. ஃபுல்லாக எழுதிட்டோமா? கோஷிக்கு எழுதிட்டுமா ஃபுல்லா? Go, sir. ரைட். இப்போ இன்னைக்கு தலைப்பு போடுங்க. சுட்டிகை தொலைபாசி பயன்படும் பணி செயல்முறைகள் போட்டு இது எழுதணும். தேசனியா என்ன சத்தம்? இது எழுதான் போல. Good evening, sir. குட் ஈவினிங். கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளமாக இருக்கு.
அதாவது பிள்ளைகள் மொபைல் ஃபோனில் நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. சரியா? சாம்சங், ஆப்பிள். எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? No, sir. Yes, sir. Sir, ZET interphone taane sir. ம். ZET sir. சரியா பிள்ளைகள்? ஓகேயா? Record video. இப்பதான் join ஆனேன். ஓகே. சொட்டு time sir, சொட்டு ஒரு 1 minute. Finish, sir. புத்தகங்கள் எப்படி பிள்ளைகள்? Finish. Finish sir. Thank you. Sir. சரி பிள்ளை. அடுத்தது பார்ப்போம். Sir. Finish, sir. இதுகள் எழுதுங்க. Okay. ஸ்மார்ட் ஃபோன் பண்ணுங்க. ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோன் போடுங்க. Sir, இப்ப என்ன sir எழுத சொன்னீங்க? இதுகள் எழுதுங்க. இது எழுதணுமா? எழுதுங்க.
எழுதுங்க பிள்ளைகள். இது பிளாக்பெர்ரி இங்கிலீஷ்ல எங்க எழுதுங்க? சார் ஷரஃப் த பிளாக்பெர்ரி ஃபோன் ஒன்றிருக்கு சார் காட்டுடா. Good evening. குட் ஈவினிங் ஜீனத்வாலா. சார் சொல்லுங்க பிள்ளைகள். சார் ஷரஃப் த பிளாக்பெர்ரி ஃபோன் ஒன்றிருக்கு காட்டுடா. காட்டுங்க பார்ப்போம். சார் ஷரஃப் காட்டுறது விளங்குதா சார்? வழங்கலே. சார் ஸ்க்ரீன் எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? Finish, sir. ஓகே குட். எல்லாம் ஃபினிஷ்டா பிள்ளைகள்? Yes, sir. சார் விளங்குதா சார்? இல்லையே தம்பி. சார் நீங்க அந்த இதுல போயிட்டு பாருங்க, இந்த ஸ்கிரீன் ஆன் பண்ணி தான் இருக்கு சார் இந்த கேமரா. லைட்டாக வேலை கிளியர் இல்லையே தம்பி. சார் விளங்குதா இப்ப? விளங்குது. பிள்ளைகளுக்கு விளங்குது மற்றவங்களுக்கு? Yes, sir. ரைட் ஸ்டூடெண்ட், அடுத்து பார்ப்போம். கலைப்பு போடும் தேக்க சாதனங்கள். ரைட். யமுனா வாசிங்க பார்ப்பது. யமுனா. சராப் வாசிங்க. சார் வாசிக்கிறேன். வா. சார் நான் எந்த புக்ல உள்ளத பார்த்து வாசிக்கிட்டேன் சார். ம் நான் பாடிய பாட்டை பதிவு செய்து பின்னர் கேட்க வேண்டும். நான் வரைந்த ஓவியம் இதோ. விவரணம் பின்னர் பார்ப்பதற்கு இவை தேவை. எனது நடனத்தையும் காணொளியாக்கி பின்னர் பார்க்க வேண்டும். இவை அனைத்தையும் கணினியில் தேக்க சாதனங்களில் இலக்கமுறையாக வைப்பு செய்யலாம். தேக்க சாதனம் என்ன பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டோரேஜ் சொல்றதா? கௌஷிகா சொல்லுங்க. தேக்க சாதனங்களை பத்தி வரைவிலக்கணம் ஒண்ணு. சார் என்ன? தேக்க சாதனங்கள்ல
சேமிக்கிறது ம். சேமித்து அ, நம்ம என்னென்ன கம்ப்யூட்டர்ல தேக்க சாதனம்லாம் பாவிக்கிறோம் சொல்லுங்க பிள்ளைங்க. நம்ம கண்ணனே என்னென்ன தேக்க சாதனம் பாவிக்கிறோம்? பென் டிரைவ், சிடி, டிவிடி, உள் இது உள்வன்வட்டு, வெளிவன்வட்டு, வெரி குட். ஓகே, குட். தேக்க சாதனங்கள்ல உள்வன்வட்டு, வெளி சாதனங்கள்ல வெளிவன்வட்டு, பென் டிரைவ், சிடி, டிவிடி. விளங்குதா ரக்ஷிதா? விளங்குதா ரக்ஷிதா? யதுசன்? ஸ்ரீநாத்வரா? எலிசா? ரைட், ஓகே. அதாவது நம்ம ஸ்டோரேஜை பற்றி ஏன் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணணும் கம்ப்யூட்டரில், அது என்னென்ன முக்கியத்துவம்னா நம்மளோட கம்ப்யூட்டரில் நிறைய தகவல் வந்து சேமித்து வச்சுக்கொள்கிறோன்னா அது வேண்டிய டைம் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு பார்த்துக்கலாம்னா. ரைட், இதை வாசிங்க பார்ப்போம் எலிசா. ஆவணங்கள், படங்கள், காணொளிகள், அசையும் உருக்கள், குரல், ஒலி என பல்வேறு விதமாக தரவுகளும் தகவல்களும் உள்ளன. அத்தரவுகளையும் தகவல்களையும் கணனி தேக சாதனங்களில் தேக்கி வைக்கலாம். இவ்வாறே கணனிக்கு அறிவுறுத்தல்களை வழங்கும் செயல் நிரல்களையும் தேக்கி வைக்கலாம். என்னென்ன விஷயங்கள் தேக்கி வைக்கலாம் பிள்ளைகள்? ஆவணங்கள், படங்கள், ம் காணொளிகள், அசையும் உருக்கள், படங்கள், காணொளிகள், கேம்ஸ், வேற அசையும் உருக்கள், வேற பாடல்கள், குரல், ஒலி, ரெக்கார்ட் பண்ற விடயங்கள், வெரி குட். குட். வேற பாருங்க, ஆவணங்கள்னா லெட்டர் டைப் பண்ணுற லெட்டர், நோ ரிப்போர்ட். சரியா பிள்ளைகள்? அது மற்ற வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் தெரியும் தானே, மற்ற வீடியோஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும் என்ன பிள்ளைங்க? ஃபோட்டோஸ் தெரியும் என்ன? ரைட். தஸ்வி, இந்த வாசிங்க பார்ப்போம். தஸ்வின், ஷரஃப் வாசிக்கட்டா? வேறு யாருக்கா சான்ஸ் கொடுப்போம்? யாரும் வாசிக்கிறீங்க? சன்சியா வாசிக்கலையா? வாசிங்க. கௌசிக் அடுத்தது வாசிங்க. இப்போ தன்ஷியா வாசிங்க. சார் ஹவுசிகா இது இப்போ முதல் சொன்னீங்க வாசிங்க பார்ப்போம். தன்ஷியா வாசிங்க பார்ப்போம். முன்னர் தகவல்களை நிரந்தரமாக வைத்திருப்பதற்கு ஓலைச்சுவடிகள் பயன்படுத்தப்பட்டன. இப்போது நாம் கடதாசியை பயன்படுத்துகிறோம். கொஞ்சம் இருங்க. கணினி அந்த ஓலைச்சுவடிகள் என்ன தெரியுமா பிள்ளைகள்? முன்ன அந்த ஓலைகள் எல்லாம் எழுதுவாங்க, தென்னோலை. வெரி குட், வெரி குட். அந்த காலத்தில் அதில் தான் எழுதி சேமிச்சு வச்சிருப்பாங்க. அப்போல்லாம் நம்ம காதி பேப்பரில் மரத்துல எழுதணும்னா. அதுலதான் எழுதி ஒவ்வொரு இதை சேமிச்சிருக்காங்க. அதெல்லாம் வெரி குட். இப்போ வந்து ஸ்டூடியோஸ்ல தான். இருக்கு சார். வெரி குட், வெரி குட். அடுத்தது வாசிங்க பார்ப்போம் சன்சினியா. கணினியில் தகவல்களை தேக்க சாதனங்களில் தேக்கி வைக்கப்படுகின்றன. அப்பட்டியல் ஒன்றை கணினி தகவல்கள் எங்கனம் தேக்கி வைக்கப்படுகின்றன. இதே வாசிங்க. வாசிங்க பிள்ளைகள். கணினி தேக்க சாதனங்கள் கணினியில் தரவுகள், தகவல்கள், செய்நிரல்கள் ஆகியப்படும் சாதனங்கள் தேக்க சாதனங்கள். இது எழுதுங்க பிள்ளைகள்லாம், தலைப்பு போட்டு எழுதுங்க. என்ன சார்? கணினி தேக்க சாதனம் போட்டு எழுதிக்கொள்ளுங்க. அந்த எல்லோ பாக்ஸ்ல இருக்கிறதையா? ஆமா. ஸ்க்ரீன் விளங்க தானே? ஆம் சார்.
Sir, Sansia finish. ஓகே, மொத்தமாக ஃபினிஷா? Yes, sir. No, sir. அடுத்து என்னன்னு பார்ப்போம் பிள்ளைகள். Right. இங்கே வரும் பிள்ளைகள். இது எழுதி போட்டு விளக்குவோம், விளங்கி படுத்துட்டு எழுதுவோமா, எப்படி செய்வோம்? விளங்கப்படுத்திட்டு எழுதுவோம் sir. ஓகே பிள்ளைகள், இங்கே பாருங்க. கம்ப்யூட்டரில் வந்து நிறைய எந்த வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது தானே? கேட்குதா எல்லாருக்கும்? Oh, yes, sir. இல்லையா? விளங்குது sir. பிள்ளைகள், என்னென்னா நம்மளோட கம்ப்யூட்டர் நிறைய நிறைய வேலை செய்வோம் தானே. ஒன்று படம் பார்ப்போம், கேம்ஸ் விளையாடுவோம், என்ன வீடியோ பார்ப்போம், என்ன வீடியோ எடிட் பண்ணுவோம், ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணுவோம், லெட்டர்ஸ் டைப் பண்ணுவோம், கணித சம்மந்தமான எங்க செய்வோம், பல வேலைகள் செய்வோம். இதெல்லாம் செஞ்சு செஞ்சு டிலீட் பண்ண மாட்டோம்னா கம்ப்யூட்டர் சேவ் பண்ணி வைப்போம்னா. இப்போ உங்களோட ஃபோனில் கூட ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து என்ன செய்வீங்க, கேலரியில் எங்கேயாவது சேவ் ஆகிருக்கும்னா எப்போயாவது ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க தானேண்ணா? ம் Yes. ஃபோன் மெமரியில் சேவ் ஆகிருக்கும், இல்லாட்டி சிப்பில் சேவ் ஆகிருக்கும். அதே மாதிரி சாங் ஒன்று டவுன்லோட் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்பில் சாங் அனுப்புவீங்க, வீடியோ அனுப்புவீங்க, டவுன்லோட் பண்ணி பேப்பர்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் அனுப்புவாங்கலாம், சேவ் பண்ணி வச்சுருப்பீங்கன்னா. சேவ் பண்ணி வச்சா எங்களுக்கு மிச்சம் நன்மைனா தீமையா நன்மையா? நன்மை. என்ன நன்மை சொல்லுங்க? வேண்டிய டைம் எந்த டைம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னா சார். எடுத்து திருப்பி திருப்பி யூஸ் பண்ண வேண்டிய டைம், எங்களுக்கு தேவையான டைம், எந்த டைம் வேணா ஒரு எடுத்து எங்களை பார்த்து படிச்சுக்கொள்ளலாம்னா பிள்ளைகள். அதே மாதிரி நிறைய தேக்க சாதனங்கள் இருக்கா, அந்த தகவலாம் சேமிக்கக்கூடிய நிறைய சாதனங்கள் இருக்குது, டிவைசஸ். முதல்ல ஹார்ட் டிஸ்க், கம்ப்யூட்டர் உள்ளுக்கு இருக்குது ஹார்ட் டிஸ்க். ஏன்னா கம்ப்யூட்டர் உள்ளுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அது வந்து பெரிய கெப்பாசிட்டி 1 டெராபைட் 2 டெராபைட் தான் இருக்குது. அது சிடி டிவிடி இதெல்லாம் நிறைய தகவல் சேமித்து வைக்கலாம் என்ன பிள்ளைகள். அதே பென் டிரைவ் விலங்கு தானே, உங்களுக்கு தெரியும் தானே, பென் டிரைவில் தகவல் எவ்வளோ சேமித்து வச்சுக்கலாம், சிடியில் ரைட் பண்ணி வச்சுக்கலாம்ண்ணா. எல்லாம் தெரியும் தானே பிள்ளைகளுக்கு. ஹார்ட் டிஸ்க்லனா இதை பிரித்து வச்சுருக்கோம், காந்த ஊடக சாதனம், ஒளியியல் ஊடக சாதனம், திண்ம நிலை ஊடக சாதனம். ஓகே. அதாவது இந்த மெமரி தேக்க சாதனம் 3 வகையாக பிரிச்சிருக்கு. ஒன்று காந்த ஊடக சாதனம், ஒளியியல் சாதனம், திண்ம. இதில் ஈக்குவலுங்க 3. எழுதிட்டு சொல்லுங்க பிள்ளைங்க. Okay. அப்சா எழுதிட்டீங்களா? Yes, sir. ம். ஷரஃப் Sir, எழுதியாச்சு. Sir, Sansia finish. எழுதிட்டீங்களா பிள்ளைங்க? சரி, கொஞ்சம் கவரேஜ்னா கேட்குது இல்லை. சரி சரி, ஓகே. எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டன். முதல்ல தலைப்பு போடுங்க, காந்த ஊடக சாதனம் போடுங்க.
நம்ம நோட்ஸ் எழுதுவோம் இன்னைக்கு என்னென்ன நான் மார்க் பண்ணுறது எழுதுங்க. எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் எழுதுவோம் போல என்னென்ன கவரேஜ் கொஞ்சம் நான் க்ரீனில் மார்க் பண்ணுறது எழுதணும் தலைப்பிதை போட்டு கொஞ்சம். சார் அந்த கிளாஸ் போனீங்க பிறகு பிக்சர் போடுற எப்படின்னு சொல்லி தருவீங்களா? ஐயோ இன்னும் சொல்லி கொடுக்கலையா நான் உங்களுக்கு? போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேனே. எக்ஸ்கியூஸ் மீ இல்ல சார், சார், அந்த போன கிளாஸ் சொல்லி தரல சார். நீங்க சொன்னீங்க போன்ல ஜாயின் ஆகினது பிறகு சொல்லி. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க சொன்னீங்க தானே லேப்டாப்லயும் போன்லயும் கனெக்ட் பண்ணி இந்த ஜூம்ல ஆமாம் சொல்லி மாத்திரண்டி. அதுதான் என்னன்னா இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து வர லேட் ஆகிட்டு பிள்ளைங்க. நான் அதை மறந்துட்டேன். எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே சொல்ல இருந்துச்சு. ரைட் ரைட் இருங்க நான் அதை இப்போ 9 மணி ஆயிட்டுனா 15 மினிட்ஸில் கிளாஸ் ஒரு முடிஞ்சிடும். 5 minutes எடுத்து செல். ம் Yeah. ம். நாங்க அப்படி இன்னைக்கு செஞ்சு என்ன பார்த்தோம் சார், வருது இல்ல சார் அது. அது என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளமா இருக்கு. யாராவது ஃபரா தீனத் ஃபரா இன்னைக்கு மட்டும் ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று தாருங்க எனக்கு. இன்னைக்கு மட்டும் இல்லாட்டி சாரி. நீங்க ஓகே எப்படி மெத்தட்னு செய்யறா? மெத்தட் நான் சொல்லி விடுறேன். ஓகே மெத்தட் நான் வந்து சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், அத வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணியே சார் நாங்க செய்யணும், இல்லாட்டி சும்மா செய்யலாமா போன்ல? ஃபோனில் சும்மா செய்யலாம். சார் போன்ல ப்ரொஃபைல் சூம்ங்கிறதுக்கு போய் அதுல அக்கௌண்ட் ஒன்று இருக்கு சிங்கிங் பாருங்க. கொடுத்தா கூகுள் கொண்டியூம்டனியோ வரும் சார். அதுக்கு இப்போ கொடுத்தா இல்லை அப்படி சார் இல்லை அப்படியெல்லாம் போக இல்லை. சார் கொஞ்சம் நீங்க சார் ஏண்ட லேப்டாப்ல எப்படி செய்யறேன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் டக்குன்னு செஞ்சிருவேன் எனக்கு. நீங்கள் இந்த ஆடியோன்னு ஒன்று இருக்குது தானே ஜூமில் எஸ் சார். எது சார்? கம்ப்யூட்டர் ஆடியோன்னு இருக்கு ஆடியோ உண்டு. ஆடியோ செட்டிங்ஸ் போங்க. ஆடியோ செட்டிங்ஸ். ஓகே சார். அது கீழே மை அக்கௌண்ட் ஒன்று இருக்கு பாருங்க. மை அக்கௌண்ட் ஒன்று இல்லையா பிள்ளைகள்? எங்களோட வைஃபைக்கு கவரேஜ் இல்ல சார். அதால நான் போன்ல ஜாயின் ஆகினேன். அதுதான் நீ எனக்கு வைஃபை கொஞ்சம் எனக்கு போன்ல கவரேஜ் வைஃபை கவரேஜ் எனக்கு என்னமோ ப்ராப்ளம் ஒன்று போகிறேன் டயலாக்ல பிள்ளைகள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு நான் போட்டு விட்றேனே. கொஞ்சம் இன்றைக்கு மட்டும் இன்னைக்கு நான் இப்போ எழுதி விடுறேன். என் புக்கில் எழுதுறேன் டைரியில். சரி எழுதி இன்றைக்கு லீவு தானே ஸ்கூல். நாளைக்கு மார்னிங் நான் செஞ்சு உங்களுக்கு அனுப்புவேன். ஷூர் அனுப்பி விடுறேன். இதுல ஓகே என் நம்பர் எனக்கு மெசேஜ் போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் 2 பேரும். சரியா? சார் எப்படி சார் மெசேஜ் பண்ணும்? சார் வீடியோ நான் அனுப்பி விடுறேன் நாளைக்கு. நான் 12க்கு அனுப்பிடுறேன். சரி சார், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் என்கிட்ட இருக்குது. அது உங்கள்கிட்ட இருக்குது. எனக்கு இருக்கு. அப்சர் இல்லை. நான் அனுப்பி ஷூர் அனுப்புறேன். நாளைக்கு ஃப்ரீ தானே, வீட்டில் தான் இருப்பேன். செஞ்சேன் எடிட்டிங் பிள்ளைகளது. ஆமாம் சார். அது ஒன் பட்டுன்னா ஹார்ட் டிஸ்க் பிள்ளைகள். சார் காந்தோட சாரங்கள் வாசிக்கலாம். வாட்சிங் காந்த ஊடக சாதனங்களால் காந்த நாடகங்கள், வட்டுக்கள் ஆகியவற்றை குறிப்பிடலாம். இவை காந்த இயல்புகள் மேற்பரப்பை அல்லது நாடாவை கொண்டுள்ளன. வெண்வட்டுக்கள் காந்த இயல்புள்ள வெண்வட்டுக்களை கொண்டுள்ளன. வெண்வட்டுக்கள் உள்வாரி வெண்வட்டு எனவும் வெளிவாரி வெண்வட்டு எனவும் வகைப்படுத்தப்படும். உள்வாரி வெண்வட்டு அதிகளவு தகவல்களை நிலையாக தேக்கி வைப்பதற்காக ஒரு கணினி தொகுதி அலகின் உள்ள காந்த ஊடக சாதனமாகும். வெளிவாரி வெண்வட்டு தேவைக்கேற்ப இங்கும் அங்கும் காவி செல்லத்தக்க ஒரு வெளித்தேக்க சாதனமாகும். இவற்றை 500 GB, 1 TB, 2 TB என்றவாறு பல்வேறு கொள்திறன்களில்
தெரிந்தெடுக்கலாம். அதாவது பிள்ளைகள் நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சரியா பிள்ளைங்க? ஹார்ட் டிஸ்க் வந்து கம்ப்யூட்டர் உள்ளுக்கே தான் இருக்கும். அது வந்து எங்கிட்ட கெப்பாசிட்டி, அதாவது அளவு கொள்ளளவு வந்து 500 ஜிபி மேலே இருந்தால் தான் நல்லோம். 500 ஜிபி 1 டெராபைட் 2 டெராபைட் இருந்தால் நல்லோம். ஓகே பிள்ளைகள்? 1000 ஜிபினா 1 டெராபைட். என்ன சொல்லுங்க? 1000 ஜிபினா 1 டெராபைட். அதெல்லாம் இதுதான் அது மாதிரி மொத்தம் ஹார்ட் டிஸ்க் உள்ளுக்கு வச்சு வெளி தேக்க சாதனம்னா 2 டெராபைட்னா 2000 ஜிபியா? எஸ் வெரி குட். வெளிவாரினாவில் இதை வேண்டிய இடத்துக்கு எடுத்துக்க போகலாம். இதில் நிறைய தகவலை சேமித்து வச்சு வேண்டிய இடத்துக்கு எடுத்து கொண்டு போகலாம். சரியா? போர்ட்டபிள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்க. ஓகே, ஓகே. அடுத்து வாசிங்க. காந்த நாடா அப்சல் வாசிங்க. அப்சல் வாசிங்க. யார் சார்? யார் சார் அப்துல்லா? நீங்க வாசிங்க. அப்சல் வாசிங்க. காந்த நாடா என்பது காந்த திரவியத்தினால் மூடப்பட்ட ஒரு மெல்லிய பிளாஸ்டிக் நாடாவாகும். அதில் ஒளி உருக்கள் கணினி தரவுகள் ஆகியவற்றை தேக்கி வைக்கலாம். முன்னர் அதிக அளவில் பயன்பட்ட காந்த நாடாவின் பயன்பாடு இப்பொழுது குறைவடைந்துள்ளது. இப்போ வந்து காந்த நாடா டேப் காந்த நாடா என்ன? டேப் சார் அந்த ரெக்கார்டு பட்டத்துல அந்த நூல் மாதிரி இருக்கிறதா சார்? இருக்கு, நான் காட்டுறது. ரோடுக்கு மாதிரி தான் சார் இருக்கு. இருங்க, நான் காட்டுறது. சரி, இதுல தான் சேவ் இந்த பாருங்க, விலங்க ஸ்கிரீன். இது ஒரு சின்ன டேப், இது ஒரு டேப் பிள்ளைகள் இதில் தான் சர்வ் பண்ணி வைப்பாங்க. ஆடியோ மட்டும் சர்வ் ஆகிக்கும். ஆடியோ படங்கள் முந்தி முன்னே வந்து டிவி இந்த படம் பார்க்க இதில் தான் சர்வ் பண்ணி வைப்பாங்க படங்களை. பாட்டு கேக்குறதுக்குள்ள ரெண்டு சுருளிக்கும் சார். அதான் சீனத் பாரா வெரி குட். அண்ணரை சார் இதுல எப்படி சார் படம் பார்ப்பாங்க? இது வந்து ஒரு சிடி பிளேயர் மாதிரி ஒன்று இருக்கு, அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணுவாங்க. அதை அடுத்த கிழமை ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். இப்படி வீடியோ இந்த என்ன கவரேஜ்னால ஒன்று காட்டலாம் இருக்கு எனக்கு. சார் சார் நான் ஒரு கார்ட்டூன் பார்த்தேன் சார். அதுல இந்த காந்த நாடா வச்சு ஒரு டிவிக்கு கனெக்ட் பண்ணி போட்டு ஒரு படம் பார்த்தாங்க. ம் இது தியேட்டர் மாதிரியே இருக்கும். 9:10க்கு சொல்லி தருவீங்களா முறைய? இல்லை, இந்த கவரேஜ் இஷ்யூனால பிள்ளைகள் எனக்கு அந்த அந்த சப்ஜெக்ட் போயிடாமல் இருக்குது. ஏன்னா நானும் ஃபோனில் கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். அதான் வீடியோ ஆன் பண்ணாமல் இருக்குது. எனக்கு அந்த வைஃபைல கவரேஜ் இல்லை. ம் நிகழ்வெட்டு வாசிப்போம் சீனத் ஃபரா. நெகிழ்வட்டு சிறிய அளவில் கோப்புகளை தேக்கி வைக்கத்தக்கது. இது பொதுவாகவே 1.44 MB திறனை கொண்டுள்ளது. நெகிழ்வட்டு ஒரு வெளித்தேக்கு சாதனம் ஆகையினால் அது தரவுகளை அங்குமிங்கும் காவிச் செல்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. எனினும் இதன் பயன்பாடு தற்போது குறைந்துள்ளது. நெகிழ்வட்டின் உற்பத்தி அதையும் வாசிக்கவா?
நெகிழ்வட்டின் உற்பத்தி தொழில்நுட்பவியலுக்கு ஏற்ப உற்பத்தி செயற்பட நெகிழ்வட்டிலும் பார்க்க கூடுதலான கொள்திறன் ZIP வன்வட்டு ZIP டிஸ்க் வாசிங்க ஃபோன் பேலன்ஸ் யாராச்சும் அவர் கவரேஜ் போயிடுச்சு போல. நான் வாசிக்கவா சார்? வாசிங்க. நெகிழ்வட்டின் உற்பத்தி தொழில்நுட்பத்திற்கேற்ப உற்பத்தி செய்யப்பட்ட நெகிழ் வட்டுக்கு பார்க்க கூடுதலாக கொள்திறனுள்ள ஜெப் வட்டு போன்ற வட்டுக்கள் இப்போது பயன்படுத்தப்படுகின்றன. எனினும் இவையும் கிளாஸ் கட் ஆகிட்டு சார். சரி பிள்ளைங்க, இது என்னன்னா இப்போ வந்து ஃப்ளாப்பி டிஸ்க் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. சரி, இது ஒரு தேக்க சாதனம். சரியா, சும்மா இதை மட்டும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரி அப்போ இப்போ சார். நோட்ஸ் ஒன்று எழுதாங்க, சும்மா வாசிப்போம். நான் அடுத்த காலம் நோட்ஸ் தரேன். அடுத்தது பார்ப்போம். ஒளியியல் ஊடக சாதனம், இதை ஒரு ஆள் வாசிப்போம். இதோட முடிப்போம் நம்ம இன்றைக்கு. ஒளியியல் ஊடக சாதனங்கள் லேசர் ஒளியியல் ஊடக சாதனங்கள் லேசர் கதிர்கள் மூலம் தரவுகளை எழுதுதலும் வாசித்தலும் நடைபெறும். ஒளியியல் தட்டுகள் ஆப்டிகல் டிஸ்க் பல வகைப்படும். இவற்றை அங்கும் இங்கும் கொண்டு செல்லலாம். இருவட்டுகள் CD காம்பேக்ட் டிஸ்க். தரவுகள் ஒரு தடவை மாத்திரம் எழுதப்படத்தக்கவை. CDR ரெக்கார்டபிள் எனவும் தரவுகளை அழித்து பல தடவைகள் அழித்து எழுதப்படத்தக்கவை. CDRW ரீரைட்டபிள் எனவும் இரு வகை இருவட்டுகள் உள்ளன. இவ்வட்டுகள் 650 MB மற்றும் 700 MB கொள்திறன்களை உடையவை. என்னென்ன பிள்ளைங்க சீக்கிரம் இல்லை, வேணாம் பிள்ளைங்க இங்கே பாருங்க. இப்போ வந்து சிடியை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும்னா, சிடியில் என்ன இருக்கும்? சிடியில் என்ன இருக்கும் பிள்ளைகள்? என்ன சேவ் பண்ணி வச்சிருப்போம்? படம் போட்டிருப்போம், சாங்ஸ் எல்லாம் போட்டு சேவ் பண்ணியிருப்போம், மற்ற டாக்குமெண்ட்டும் சேவ் பண்ணி வச்சிருப்போம்னா பிள்ளைகள். ஆனால் இப்போது சிடியெல்லாம் இல்லை. என்ன பிள்ளைங்க, சிடியெல்லாம் இப்போ கூடுதலான பாவனை குறைஞ்சிருச்சு தானே. என்ன பிள்ளைகள், இது ஒரு தேக்க சாதனம். சரி, இது ஒரு தேக்க சாதனம். சிடியில் வந்து 650 MB 700 MB தான் இருக்கு. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிடியில் எத்தனை இருக்கு? 650 700 இல்ல 650 700. வெரி குட். டிவிடி எவ்வளவு இருக்கு? 50 700. டிவிடி சொல்லுங்க. டிவிடில 4.7 GB இருக்கு, 8.5 GB இருக்கு, 15 GB இருக்கு, 30 GB. ஓகே பிள்ளை, விளையாடுச்சா? அதாவது டிவிடி வந்து 4.7 இருந்து 30 GB வரை. ஓகே பிள்ளை, ரைட். இது சிடி வந்து இப்போ பாவனை குறைவு. இது வந்து முக்கியமான தேக்க சாதனமாக இருந்துச்சு. அதாவது விலை குறைவு, நிறைய தகவலை சேமித்து வச்சுக்கலாம். படம் பார்க்கறதுக்கு, எங்களுக்கு பொழுதுபோக்காக நிறைய படங்கள் பார்க்கறதுக்கு வாங்கியிருப்போம். ஒரு டிவிடி 4 படம் 3 படம் இருக்கும் தானே. டிவிடில பாட்டெல்லாம் ஏத்தலாம். இப்போ ட்ரிப்கெல்லாம் போனால் நம்ம இதில் தான் பாட்டெல்லாம் போட்டு போவோம்னா. இப்போ எல்லாம் என்ன செய்வோம்? அந்த கார்ல எல்லாம் அந்த பாட்டு போறதுக்கு டிஸ்ப்ளே திறந்து ஓபன் பண்ணா இப்படி ஒரு பட்டன் இருக்கு. அத அமத்தினா கார்ல டிவிடி போடுறல சார், USB தான் போடுறேன். இப்போ USB அதுவும் போடலாம். கார்ல வேன்ல எல்லாத்துலயும் ஒரு பட்டன் ஒன்று இருக்கு மேல. அத கிளிக் பண்ணா அந்த டிஸ்ப்ளே வந்து இப்படியே கீழாய் வரும். அந்த கீழாய் வரதுல ஒரு ஓட்டை ஒன்று இருக்கு, அதுக்குள்ள சிடி அமத்துரு. எஸ் சார். தவறு அன்னைக்கு நான் இதாக்கி பார்த்து வந்துட்டு. ஓகே சார், வெரி குட். பென் டிரைவ்ல நிறைய சாங்ஸ் போடலாம். ஓகே பிள்ளை,
ரைட் பிள்ளை. இன்னைக்கு என்னென்ன விஷயம் படிச்சேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நகல்வட்டு, ம் ஒளியல் ஊடகங்கள், ம் காண்பு சாதனங்கள், ம் கணனி தேக்க சாதனங்கள், ம் சுத்திகை தொலைபேசிகளில் பயன்படுத்தப்படும் பணிச்செயல் முறைமைகளில் சில உதாரணங்கள். வெரி குட். என்ன இந்த விஷயம்லாம் படிச்சோம். நம்ம கௌஷிகா சொல்லுங்க பாப்போம் என்னென்ன படிச்சோம். கௌஷிகா இருக்கா? ரக்ஷிதா இருக்கா? ரக்ஷிதா சார் Right. அப்ப இன்னைக்கு கிளாஸ் முடிப்போம் பிள்ளைங்க. சின்ன கவரேஜ் இஷ்யூனால இன்னைக்கு கொஞ்சம் வெளில நான் முடிக்கிறேன். ஓகே, அடுத்த காலம் கொஞ்சம் கூட படிப்போம். ஓகே சார். அடுத்து இப்ப திகதி வந்து ஸ்கூல் நான் 6ஆம் தேதி கூட படிப்போம். ம் ஓகே அந்த இது மறந்துடாம நாளைக்கு அனுப்பிடுவேன். ஓகே ஓகே பிள்ளைகள். அப்ப எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாய் சார். ஓகே பாய், காட் பிளஸ் யூ. அது இந்த வைஃபை கொஞ்சம் செக் பண்ணணும். அந்த கவரேஜ் இஷ்யூ இன்னைக்கு. ஓகே பிள்ளை, எல்லாம் லெஃப்ட் ஆகுங்க. எல்லாம் லெஃப்ட் ஆகிப்போங்க பிள்ளை. நம்ம வைஃபை செக் பண்ண இருக்கு. ஃபரா ஓகே, குட் நைட், காட் பிளஸ் யூ. தஸ்வின், பிரசீனா, துலக்ஷி ஓகே பாய். சார். எஸ் சொல்லுங்க தக்ஷிதா. சார் எனக்கு நெக்ஸ்ட் நாளைக்கு நானும் மெசேஜ் போடுறேன், எனக்கு வீடியோ அனுப்பி விடுங்க சார். ஓகே தக்ஷிதா, அனுப்பி விடுறேன். ஓகே தஸ்வின், காட் பிளஸ் யூ. லெஃப்ட் ஆகுங்க.